அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி ஹல்வா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: அரை கிலோ தக்காளி எடுத்து கழுவி இப்படி நாலாக கீறி வச்சுருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக இருக்கணும். அரை கிலோ தக்காளிக்கு 100 கிராம் சீனி போதுமானது. ஒரு 20 எண்ணம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 15 எண்ணம் உலர் திராட்சை. இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, வாசனைக்காக ஏலக்காய் பவுடர், தேவைக்கேற்ப நெய். ஒரு 4 ஸ்பூன் நெய்யே போதுமானது. வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறலாம். தண்ணி சூடேறட்டும். தக்காளியும் உள்ளே எடுத்து வச்சிடலாம். எல்லா தக்காளியும் தண்ணிக்குள்ளே போட்டாச்சு. தண்ணி நல்லா கொதித்து தக்காளி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். திறந்து பார்க்கலாம். தக்காளி அவிஞ்சிருச்சு. எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறலாம். எடுத்தாச்சு. தக்காளியில் சூடு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் தோல் அம்புட்டியும் உரித்து எடுத்துடலாம். தக்காளி அவிச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணிட வேணாம். அதே தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி எடுத்துக்கிறலாம். தோல் எல்லாம் உரித்து எடுத்தாச்சு. அதே தண்ணியில் கார்ன்ஃப்ளவர் மாவையும் கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ தோல் உரித்த தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ ஒரு வடிகட்டி எடுத்து அதில் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறலாம். சட்டி சூடேறட்டும். சட்டி சூடேறிடுச்சு. இப்போ நம்ம ஹல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச முந்திரியும் உலர் திராட்சையும் வறுத்துக்கிறலாம். நெய்யில் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அதே பேனில் எடுத்து வச்ச தக்காளி கரைசலை சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிண்டிகிட்ருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறலாம். மொத்தமே ஒரு 4 ஸ்பூன் நெய் தான் தேவைப்படும். நல்ல கொதி வருது. நல்லா கொதித்து வரும்போது சீனி சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் சீனி சேர்த்துருக்கேன். நீங்கள் இனிப்பு கம்மியாக சாப்பிட்றவங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறலாம். ஹல்வாவுக்கு நல்ல இனிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்ல தித்திப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். கலர் எதுவுமே தேவையில்லை. ஃபுட் கலர் போட தேவையில்லை. ஏன்னா தக்காளியில் உள்ள ரெட் கலரே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கப்புறம் கைவிடாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததும் கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிடலாம். இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடலாம். இன்னொரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடலாம். இப்போ நம்ம ஊற்றின நெய்லாம் இப்போ நல்லா அப்படியே வெளியில் வரும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனே நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. ஹல்வா செய்யும்போது அடிக்கனமான பாத்திரம் அப்படி இல்லைன்னா நான்ஸ்டிக் தவாவில் பண்ணலாம்.
வறுத்து வச்ச நட்ஸு சேர்த்துக்கிடலாம். வாசனைக்காக ஏலக்காய் பவுடரையும் சேர்த்துக்கிடலாம். சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. அவ்வளோதான், நம்ம ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஊற்றின நெய்லாம் பிரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்படி சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். கட் பண்ணி எடுக்கிறதா இருந்தால் செட் ஆகட்டும். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம ஹல்வா செட் ஆயிடுச்சு. 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.